திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புலியர்கோன் வெப்பளித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தால் போற்றி. நமது ஆன்மார்த்த முத்தியாக அடிக்க திருச்சிட்டம் நம்முடைய தொழில் சிந்தித்து மெய்யன்பர்களே, பக்த கோடிகளே, ஓதுவாமூர்த்திகள் அவர்களுக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை இதற்கென தெரிவித்துக் கொண்டு, போற்றுதலுக்குரிய மதுரை ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்கள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். அதே போன்று போற்றுதலுக்குரிய தொண்டை மண்டலம் ஆதீனம் குருமகா சன்னிதானம், போற்றுதலுக்குரிய திண்டுக்கல் சிவபுரம் ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்கள் இங்கு எழுந்தருளி உங்களுக்கெல்லாம் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் போற்றிக் கொண்டு, மிக அற்புதமாக ஒரு நல்ல ஒரு துவக்க வரை வழங்கி இருக்கக்கூடிய திரு ராம்குமார் அவர்களுக்கும், அதே போன்று இசைத்துறையில் மிகவும் புகழ்பெற்ற உமையாள்புரம் சிவராமன் ஐயா அவர்களும் இங்கே அருளாசி வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று திரு ராஜேந்திரன் IAS அவர்களும் இங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசி வழங்கி இருக்கிறார்கள். மயிலாப்பூரிலே கபாலீஸ்வரர் திருக்கோவில் பங்குனி திருவிழா நாளைய தினம் துவஜாரோகணம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்திலே இந்த விழாவானது பன்னிசை பெருவிழா நிகழ்வானது நடைபெற இருப்பது ஒரு சிறப்பானது. ஏனென்றால் அற்புதத்தை நிகழ்த்தியது நம்முடைய திருமறைகள். அதிலும் குறிப்பாக திருஞான சம்பந்த பெருமான் எலும்பும் சாம்பலுமாக இருந்த பூம்பாவை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணை நம்முடைய திருமுறையை பாடி ஞானசம்பந்த பெருமான் உயிர் பெற்று எழச் செய்த அற்புதத்தை நிகழ்த்திய திருத்தலம் நம்முடைய மயிலாப்பூர். இந்த திருத்தலத்திலே ஓதுவாமூர்த்திகளை கொண்டாடுவோம் என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி விஜில் நிறுவனத்தினால் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அது உண்மையிலே பாராட்டுதலுக்கு உரியது. அதற்கு மிகச் சிறப்பாக ஒரு எல்லா ஓதுவாமூர்த்திகளையும் குருமகா சன்னிதானங்களையும் அழைத்திருக்கக்கூடிய நம்முடைய மதுசூதனன் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பண்ணின் பயனாம் நல்லிசையும் என்று பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் அருளி செய்திருக்கிறார். அப்படி இந்த பண்ணானது உமையாள்புரம் சிவராமன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்திலே கர்நாடக சங்கீதம் உலகெங்கிலும் புகழ்பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே, அதற்கும் முன்பாக நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடியது பண்கள் என்ற வரிசையிலே சொல்லப்படக்கூடியது. அந்த பண் அமைப்பில் 24 பண் அமைப்போடு நம்முடைய திருமுறைகள் 12 திருமுறைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பண் அமைவோடு இன்றைக்கும் ஓதுவாமூர்த்திகள் திருமுறைகளை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால், அந்த மரபு மாறாமல் பாட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு இசை என்ற பெயரில் நாம் அதிகமான சப்தத்தை தான் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இசை என்ற பெயரில் சப்தம், அது என்ன இசை என்று யாருக்கும் தெரியாது, ஆனால் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பாடல் பிரபல்யமாகிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறோம், மறந்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய அது கர்நாடக சங்கீதமாக இருந்தாலும் சரி, நம்முடைய பண்ணமைப்பிலே உருவாக்கப்பட்ட நம்முடைய தேவாரம் திருமுறைகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதை ஒழித்துக் கொண்டே இருக்க போது நாம் அதனுடைய அந்த உணர்வுகள் நம்மை ஆன்மீக நிலையில் உயர்த்தி கொண்டிருப்பதையும் பார்த்திருக்கிறோம். அந்த வகையிலே ஓதுவாமூர்த்திகள் அவர்களுடைய தொண்டானது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து ஓதுவாமூர்த்திகளுடைய புகழை நாம் புராணத்திலே சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால், நம்முடைய திருமுறைகள் திருக்காப்பீடு செய்யப்பட்டு இருக்கின்ற நேரத்திலே ராஜராஜ சோழன் அங்கே ஆலய தரிசனம் செய்கின்ற போது ஒரு ஓதுவாமூர்த்திகள் பாடிய பாடலை கேட்டுத்தான் இந்த பாடல்கள்லாம் எங்கிருக்கிறது என்று கேட்டு அங்கே சிதம்பரத்திலிருந்து அந்த ஓலைச்சுவடிகளை மீட்ட புராணம் நமக்கு தெரியும். அந்த வகையிலே அவர்களுக்கு ராஜராஜ சோழன் காலத்திலே கூட 26 பிடாரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஓதுவாமூர்த்திகளுக்கு அவர்கள் நிபந்தங்கள் வழங்கியதை செப்பேடுகள் கூறுகிறது. அப்படிப்பட்ட ஓதுவாமூர்த்திகள், இந்த ஓதுவாமூர்த்திகளை நம்முடைய
மன்னர்களும் சரி, ஆதீனங்களும் சரி போற்றி பாதுகாத்து வளர்த்திருக்கிறது. அந்த வகையிலே தர்மயாதீனம் அந்த ஞானப்பண்ணையிலே உதித்த இந்த ஓதுவா மூர்த்திகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால் கிபி 1931 முதற்கொண்டு வேலாயுத ஓதுவா மூர்த்திகள் அவர் முதற்கொண்டு எத்தனையோ மாணவர்களை இந்த தர்மயாதனம் ஞானப்பண்ணை உருவாக்கி தந்திருக்கிறது. அதே போன்று திருமுறைகளை பாடி அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கக்கூடிய நம்முடைய சமயத்தினுடைய ஒரே ஒரு பெருமையை மட்டும் சொல்லிவிடுகிறேன். நம்முடைய திருவாவூர் ஆதீனத்திலே 20வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அருளாட்சி காலம். அப்பொழுது அவர்கள் பல்லக்கிலே யாத்திரையாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு செல்கிறார்கள். அப்படி செல்கின்ற போது அங்கு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வித்வான் திவான் அவர்கள் மன்னரிடம் சென்று எங்களுடைய சுவாமிகள் வருகை தந்திருக்கிறார்கள், மன்னர் அவர்கள் அவரை வரவேற்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்பொழுது ராமநாதபுரத்திலே மிகப்பெரிய பஞ்சம், இந்த பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் நம்முடைய சுவாமிகள் போயிருக்கிறாங்க. உடனே மன்னர் சொல்கிறார், இங்கேயே தண்ணீருக்கு வழி இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உங்க சாமி மழையை வரவழைத்து விடுவாரா என்று கேட்கிறார். உடனே குருமகா சன்னிதானம் அவர்கள் அதை இன்னும் விளக்கமா சொல்லுவாங்க, கிறிஸ்துவர் என்று சுவாமிகள் தெரிவிக்கிறார்கள். அப்படி சொன்ன மாத்திரத்திலே அந்த திவானாகப்பட்டவர் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்களிடம் வந்து வெள்ளக்காரன் அவரிடம் வந்து தெரிவிக்கிறார்கள், இப்படி எங்க மன்னர் தெரிவித்தார், இந்த நாட்டில் மழை இல்லை, நேரடியாக அப்படி சொல்ல முடியாது அல்லவா. உடனே மன்னர் வந்து மக்கள் மழை இல்லாமல் தவிக்கிறார்கள், உங்க சுவாமி மழையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று விண்ணப்பம் செய்கிறார். உடனே சைவ சமயமே உண்மை சமயம் எனில் ஐவரை வென்று ஆனந்தத்தில் அழித்திடுவதே முக்தி எனில் வானங்கால் பெய்மின் மலை என்று ஒரு பதிகத்தை பாடி ஓதுவா மூர்த்திகளை நல்லா கவனிக்கணும். சுவாமிகள் தவத்தில் உட்கார்ந்துட்டாங்க, ஓதுவா மூர்த்திகளை அழைத்து மேகராக குறிஞ்சி பண்ணிலே, இப்ப அமிர்தவர்ஷினி ராகம் என்று கர்நாடக சங்கீதத்தில் கூறுவார்கள், மேகராக குறிஞ்சி பண்ணிலே பதிகங்களை பாடுவதற்கு அருளானையிட்டு உட்கார்கிறார்கள். ஒரு வாரம் தொடர்ந்து மழை பொழிகிறது. நம்முடைய சைவ சமயத்திலே தான் மழைய பெய்ய வைக்கிறதுக்கும் சாமிகிட்ட கேட்கலாம், நிப்பாட்டுறதுக்கும் சாமிகிட்ட கேட்கலாம். வையகம் முற்று மாமலை மறந்து உய்ய கொள்க மற்ற எங்களை என்ன சுந்தரமுத்து சாமிகள் கேட்கிறார். அதாவது திருப்பூன்கூருக்கு சென்று இருக்கின்ற போது மழை இல்லாமல் இருக்கிறது. உடனே அங்க இருக்கிற பெரியவர்கள்லாம் சொல்றாங்க, சாமி மழை இல்லைன்னு சொல்றாங்க. உடனே ஒரு பாட்டை, வையகம் முற்று மாமலை மறந்து வயலில் நீர் இல்லை மாநிலம் தருகிறோம், 12 வேலி நிலம் சுவாமி தருகிறோம், எங்களுக்கு மழையை கொடுங்கன்னு கேட்கிறார். சுவாமி மழையை கொடுக்கிறார், பெருமழையாக பெய்கிறது. அப்படி மழை பெய்த உடனே வெள்ளம் வந்து விடுமோ என்று அஞ்சி மறுபடியும் சுவாமிகிட்ட போய் 12 வேலி நிலம் தருகிறோம், இந்த மழையை நிப்பாட்டுங்கன்னு கேட்கிறார். மழையை நிப்பாட்டி கொடுத்தார். அப்படி அற்புதத்தை செய்த திருமுறைகளை அந்த பண்ணோடு இன்றைக்கும் ஓதுவா மூர்த்திகள் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இதையெல்லாம் அறிந்துதான் இத்தனை ஆண்டு காலம் நம்முடைய மத்திய அரசு எத்தனையோ துறைகளை சார்ந்தவர்களுக்கு பத்மஸ்ரீ இப்படி உயர்ந்த விருதுகளை எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நம்முடைய இந்து சமயத்திலே சைவ சமயத்தை சார்ந்த திருமுறை படிக்கின்றவர்களுக்கு இதுதான் முதல் முறையாக பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதிலும் குறிப்பாக திருமுறைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நம்முடைய தர்மயாதீனத்திலே தொண்டு செய்த நம்முடைய திருத்தணி சுவாமிநாதன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இதன் மூலமாக, இந்த விருதின் மூலமாக திருமுறைகள் காப்பாற்றப்படும், திருமுறை வாணர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்ற நம்பிக்கையை மத்திய அரசும் மாநில அரசும் அளித்திருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு, ஓதுவா மூர்த்திகளை திருக்கோவில்களிலே எல்லா திருக்கோவில்களிலும் ஓதுவா மூர்த்திகள் பணி அமர்த்தப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய சம்பாவனை கொடுக்க வேண்டும். கொடுத்து அவர்களை வேறு வேலைக்கு அவர்களை பணி செய்ய கூப்பிடக்கூடாது. இதையெல்லாம் இந்த நேரத்தில் இந்த மன்றத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு, ஏனென்று கேட்டால்
ஓதுவா மூர்த்திகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எப்படி ஆலயத்திலே உற்சவராக இருக்கக்கூடியவர் உள்ளதான் சுவாமி உள்ள கோயில தான் இருப்பாரு, வெளியில வர மாட்டார். ஆனா வெளியே வந்து அருள் செய்யக்கூடிய சுவாமி என்ன சொல்றோம்? உற்சவ மூர்த்தி என்று சொல்கிறோம். அது போல ஓதுவார்களை ஓதுவார் மட்டும் சொல்றதில்லை, ஓதுவா மூர்த்திகள் என்று சொல்கிறோம். என்றால் எப்படி ஆலயத்திலே உற்சவமூர்த்தி அருளை செய்யக்கூடியவர் வீதிகள் தோறும் எல்லா இடத்துக்கும் வந்து அருள் செய்கிறார்களோ அதுபோல ஓதுவா மூர்த்திகளும் இங்க தமிழ்நாடு மட்டுமல்ல, இன்றைக்கு வெளிநாட்டிலே வாழக்கூடிய இந்தியர்கள், நம்முடைய இந்துக்கள், அவர்கள் இல்லங்களிலும் பண்ணோடு இந்த திருமறைகளை பாடுவதற்கு பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், கனடா, எல்லா இடத்திலும் நம்முடைய இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பக்தியோடு இருக்கக்கூடிய இந்த திருமுறைகளை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால், பண்ணோடு பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால், நம்முடைய லண்டன் ஓதுவா மூர்த்திகள், சுவாமிநாதன் ஓதுவா மூர்த்திகள் கூட இங்க வந்திருக்காங்க. 12 திருமுறைகளையும் 12 தினங்கள் வருடந்தோறும் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்க பாராட்ட வேண்டும். அப்படி இந்த திருமுறைக்காக ஆதீனங்களும் சரி, மன்னர்களும் சரி, இன்றைக்கு திருக்கோவில்களும் சரி ஆதரித்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு நம்பிக்கையூட்டும் விதமாக இந்த பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நம்முடைய திருமுறைகளை நம்முடைய அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் எல்லோரும் திருமுறைகளை பக்தியோடு பாடி வாழ்க்கையிலே ஒழுக்கத்தையும் வாய்ப்புகளை பெற நாமும் பிரார்த்தனை செய்து வாழ்த்திக் கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம்.